ஆவேசம் படத்தின் ஹீரோவா நம்ம ஃபகத் ஃபாசில் அவர்கள். படம் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகும்போது தான் அவர் இன்ட்ரோவே தராரு. ஆனா அதன் பிறகு அவர் தந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கே, ஃபகத் ஃபாசில் நல்லா நடிப்பார்னு சொல்றதும், நஸ்ரியா நம்மளோட ஹார்ட்டையும் கொள்ளை அடிப்பாங்கன்னு சொல்றதும் செட்டிலான விஷயங்கள். ஆனா நம்ம பாப்பா அவர்கள் படத்துக்கு படம் நடிப்புல காட்டுற வெரைட்டி இருக்கே, அதுதான் பெரிய விஷயமே. எஸ்பெஷலா த்ரூ அவுட் த மூவி மகிழ்ச்சி, கோவம், துக்கம், ஆவேசம்னு வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு விதமான எமோஷன் வெளியே கொண்டு வந்து நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினதோட பேன் இந்தியா மூவி அவார்ட்ஸ்லயும் ஆட் ஆகிட்டாரு. கூடவே அவர் ஆடின டான்ஸ் ஆகட்டும், போட்ட ஃபைட் ஆகட்டும், இந்த படத்துல ஃபகத் ஃபாசில் ஸ்கிரீன்ல இருக்க ஒரு மொமெண்ட் கூட நமக்கு டல்லே அடிச்சிருக்காது. அதனாலதான் போன ஸ்டோரி கட் நான் எப்படி முடிச்சிருந்தேன், பில்லா ரங்கா பாஷா தேங்க்யூ சோ மச் ஃபானு. மேலும் இந்த ரோல் அவர் பண்ண மற்ற சிறப்புகளை பத்தி நம்ம பேன் இந்தியா மூவி அவார்ட்ஸ்ல பேசிக்கலாம். ஏன்னா 2023 ரத்னவேலு பெஸ்ட் வில்லன் ஆக்டர், 2024 ரங்கா பெஸ்ட் ஆக்டர். ஏன்னா நம்ம ஃபகத் ஃபாசில் எப்பவுமே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆக்டர், தட்ஸ் எண்ட்ஸ் த ஸ்டோரி.